வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்கள் சார்ந்து வெளியான புதிய அறிவிப்பு குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் சார்ந்து விவாதம் மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய அரசாணையை தொடர்ந்து சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளதுடன் தேர்தல் வாக்குறுதியின்படி முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தாவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டங்கள் வெடிக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜூன் 16, 2026 அன்று வெளியிடப்பட்ட அரசாணை எண் 111 அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்பட்டது. தேர்தல் காலத்தில் முந்தைய ஆட்சியால் அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டமான டாப்ஸ் திட்டத்தை ரத்து செய்து நீண்ட கால கோரிக்கையாக உள்ள முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தற்போதைய அரசு உறுதியளித்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது வெளியிடப்பட்ட அரசாணை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான எந்த தெளிவான நடவடிக்கையும் குறிப்பிடப்படவில்லை என்றும் மாறாக டாப்ஸ் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நிர்வாக ஏற்பாடுகளை மட்டுமே செய்திருப்பதாகவும் இயக்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது. இது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அரசின் மீது வைத்திருந்த நம்பிக்கையினை பாதிக்கும் நடவடிக்கையாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026 ஜனவரி 1க்கு முன்பு ஓய்வு பெற்ற சுமார் 60,000 அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குறித்து அரசாணையில் எந்தவிதமான அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்றும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஓய்வூதிய நீதி குறித்து பேசும் அரசு ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களின் நலனை புறக்கணிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கை புதிய பெயரில் புதிய திட்டம் அல்ல என்றும் அவர்கள் விரும்புவது முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டமே மட்டும் என்று அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளையும் ஊழியர்களின் உணர்வுகளையும் புறக்கணித்து அதிகாரிகளின் ஆலோசனைகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு அரசு செயல்பட்டால் அது அரசியல் ரீதியாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த கால தேர்தல்களில் ஆட்சியில் இருந்த கட்சிகள் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் அரசியல் பின்னடைவை சந்தித்ததாகவும் அதே நிலைமை தற்போதைய அரசுக்கு ஏற்படக்கூடும் என்றும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் குறிப்பிட்டிருக்கிறது. சுமார் 20 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தின் முக்கிய கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டமே என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு உடனடியாக டாப்ஸ் திட்டத்தை கைவிட்டுவிட்டு தேர்தல் வாக்குறுதியின்படி முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் இயக்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் 2026 ஜனவரி 1க்கு முன்பு பின்னரும் ஓய்வு பெற்ற அனைவருக்கும் பொருந்தும் வகையில் தெளிவான காலக்கெடுவுடன் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இல்லை என்றால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் தீவிரமான ஜனநாயக போராட்டங்கள் நடைபெறும் என்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தப்படும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.